Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த திட்டங்களை எல்லாம் கேட்டெல்லாம் ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. நான் ஓப்பனா சொல்றேன். என்னுடைய அரசியல் அனுபவத்தை, அரசியல் பாதையில நேரா போனாங்க. வேட்பாளரும் தெரியாது அவங்களுக்கு. இன்ன வரைக்கும் கூட வேட்பாளரை தெரியாத நிலை. ஏன்னா காரணம் ஷார்ட் பீரியட் உள்ள போய் பண்ண முடியல. 234 தொகுதிக்கும் போக முடியல. ஆகவே நேரா விஜய் தாவேகா தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர் இப்படிதான் ஓட்ட போட்டிருக்காங்க. ஆகவே இந்த திட்டங்களை பத்தி எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆகவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 மாத காலம் இதை விட்டு பிடிக்க வேண்டும். அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அதுக்காக செய்யாம போயிடக்கூடாது. அது எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்றது கட்சியினுடைய உயிர் நாடி. அதை நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு போறது நடக்காத ஒண்ணு. அதை செய்துதான் தர வேண்டும் என்று கூட ஸ்பீக்கர், எனது அருமை சகோதரர், தினமும் என்னோடு பழகிய JCT பிரபாகரன் 1000 திட்டங்களை நிறைவேற்றுவேன் 1000 விளக்கு தொகுதிகள்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே எதை சொல்லுகிறார்களோ அதை செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவித்த தேர்தல் நேரத்தில் ஒன்லி ஆதரவு அவ்வளவுதான் பண்ண முடியும், வேற எதுவும் செய்ய முடியல. அந்த நேரத்துக்கு நான் அது ஒரு கொள்கையா எடுத்து பண்ணோம். விசாரணை கமிஷன் நாங்கள் வந்தால் விசாரணை கமிஷன் அமைப்போம், அது கோர்ட்டு அமைப்போம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தது நினைவிருக்கும். கொடநாடு வழக்கு விசாரித்து தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லுவேன் என்று மாண்புமிகு முதல்வர், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார். தூத்துக்குடியிலிருந்து அருணா ஜெகதீசன் நீதிபதி அறிக்கை வந்த பின்னால் அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். 1000 கோடி டி நகர் ஊழல், இதெல்லாம் உங்களுக்கு ஹிண்ட் பண்றேன். இது இப்படிப்பட்ட பல இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை, இப்படியே இருக்கிறார்கள். இன்று அந்த ஊழலுக்கு உட்பட்டவர்கள் எங்கேயாவது தாவகாவுடன் ஒட்டி கொண்டு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குமா என்கிற நிலையில் 2ஆக பிளந்து அதிமுக எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்களே, குழப்பமாக இருக்கு, புரட்சியாக இல்லை. அதுதான் இங்க நான் பதில் சொல்றதுக்காக. அது பெரிய குழம்பி. இன்னைக்கு கூட ஒரு கருத்து போட்டிருக்காங்க பாருங்க. நான் 20 சீட்டு தான் கணக்கு போட்டேன், 47 வந்தது. இன்னைக்கு ஏதோ ஒரு பேப்பர் நீட்டா அதை எடுத்து பிரிண்ட் மீடியா நினைக்கிறேன் எடுத்து கூட்டணி இருந்ததால் இல்லை என்றால் 18 தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. 13 போடுறாங்க. 13. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை அதிமுகவே ஏற்படுத்தி கொண்டது. எத்தனையோ தலைவர்கள் சார் எல்லாத்தையும் எடுத்து போய் இது மாதிரி செஞ்சிட்டாங்க. ஆகவே ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறிது டைம் கொடுத்துதான் ஆகணும். நீங்க அம்மாவை எடுத்துட்டீங்கன்னா அவர்கள் இல்ல சார், அவங்களுக்கு டைம் கொடுப்போம் சார். அதை கடந்து எடுத்த எடுப்புலயே வாழ்த்தும் வருது, விமர்சனம் வருதுன்னு சொன்னேன். விமர்சனம் எங்க வருதுன்னா அரசு ரீதியாக விட அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் வருது. திமுக கூட்டணியில் இருந்த 5 கட்சிகள் ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வேட்பாளர் மன்னார்குடி காமராஜ் ஆதரவு கொடுத்திருக்காரு, அவர் கட்சியில நீக்கிட்டாங்க, அது தனி கதை. ஆனா 3ஆம் இடம் பெற்றிருக்கிற இடத்தை பிடித்த அதிமுக இன்னைக்கு 2ஆ உடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணமும் தாவேகாவே விஜயை நோக்கி தான் விரல் நீளுது. இல்ல நீங்க இந்த நல்ல கால ஞாபகம் பண்ணீங்க, தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை கூட உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். 3வது இடத்திலே இருப்பவர் முதலமைச்சர் பதவிக்கு முயன்றார் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்த்தோம். அது காமராஜ் விஷயத்தில் தான் நடந்தது. ஏன்னா அதனுடைய தலைவராக முன்பிருந்த டிடிவி தினகரன் கடிதத்தை எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறார். அதுல சட்டமன்ற தலைவராகவும் அதுக்கு பின்னால் முதலமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்கிறேன், அதை நீங்கள் பண்ணணும்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறார். 3வது இடத்துல இருக்கவர் எப்படி முதல் இடத்துக்கு வர முடியும்? அருமைக்குரிய எனது அன்பு சகோதரர் TK இளங்கோவன் அவர்கள் பேசும்போது தலைவர் எதை சொன்னால் நிறைவேற்ற வேண்டும், ஆகவே திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தையை முதல் நாள் விட்டாரு. மறுநாள் அதை வித்ரா பண்ணிட்டார். அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது புரளி அப்படின்னு அவரே வெளியிலே சொல்கின்ற சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. அந்த கடிதம் தான் காரணம். திட்டம் போட்டு விஜய் வரக்கூடாது என்பதற்கு ஏதோ ஒரு சதி நடந்தது போல பின்னாலே நமக்கு தெரிய வருகிறது. பட்டேல் சமூகத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சராதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு, அது இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறாங்களா தமிழ்நாட்டுக்கு? எப்படி சார்? பட்டேல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக வர அமர வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அந்த வாய்ப்பு நடக்காம போச்சு அப்படிங்கிறாங்க. அதனாலதான் விசிக முடிவை தாமதப்படுத்திக்கிட்டே வந்தாங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அது அதற்குரிய காரணத்தை அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீட்டா சொல்லிட்டார். அண்ணன் அப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இங்கே வருவதை யார் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்? யாரும் அதை விட்டுக் கொடுக்கின்ற மனது ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு இருக்க வேண்டும்.
108 இடத்தை கையிலே வைத்துக் கொண்டு 2 இடங்கள் இருப்பவர்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். அது சாத்தியமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு துணை முதல்வர் எல்லாம் சொல்லி பார்த்திருக்காங்க. ஆகவே திமுக ஆதரவோடு ஆட்சிக்கு வர்றப்ப திருமாவளவனை முதலமைச்சராக முன்மொழிந்தாங்க. அப்படி ஒரு யோசனை இருந்ததுன்னு செய்திகள் ஊடகங்கள்ல வந்துச்சு. அதிகாரப்பூர்வமா எதுவும் அல்ல. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணு போகணும்னு. ஏன்னா ஜனநாயகத்தில் மக்களுடைய முடிவு கேலி கூத்தாக ஆகிவிடும். மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லுவார்கள். தேர்ந்தெடுத்து 108 இடத்தை கொடுத்துட்டாங்க. வாட் எவர் மேபி ஹூவர் மேபி அவங்கள அந்த இடத்துல முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி சிங்கர்கள் இளைஞர்கள் ஒன்று கூடி எடுத்த முடிவு. ஆகவே அவர்கள் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும், தலைவணங்க வேண்டும். சிறிது காலம் அவர்களை அரசியலில் அங்கு ஆட்சியில் இருக்க வேண்டும். சொன்னதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ பொதுமக்கள் எதிர்பார்ப்பார்கள். என்னை போல இப்படி இங்கு அமர்ந்திருக்கின்ற அரசியல்வாதிகள் நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் இதை சொல்லுவார்கள். அது சுசில் ராஜ்குமாராக இருந்தாலும், சோமுவாக இருந்தாலும் சரி, வெங்கடாச்சலமாக இருந்தாலும் சரி, முன்னைய கருத்துக்களை சொன்ன ரமேஷ் சேதுராமனாக இருந்தாலும் சரி, அதைத்தான் சொல்லுவார்கள். பொதுவாக யாரும் மாற்றி சொல்ல மாட்டார்கள். ஆகவே இப்படி வேணும் சும்மா சும்மா பிரச்சனையை கிளறக்கூடாது சார். சில பேர் என் மேல கோபம் வரும். இவரு பெரியார் பேர் வச்ச பிள்ளை, நானு திராவிட இயக்கத்துல வளர்ந்தவன். தமிழ் தாய் வாழ்த்து எங்க வரணும்? முதல் இடத்துல வரணும். இதுல யாரும் எங்களுக்கு இன்னும் யாவரீத மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நான் பாரதி. அந்த உயிரினும் மேலான தமிழ். அதுக்கு அமைச்சர் ஆதவர்ஜனா ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டார். எதிர்ப்பு வந்தது, ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் இருக்காது இந்த நடைமுறை பழையபடியே பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. அல்ல அது சார், அதுக்குதான் வரேன். அது ஏற்கனவே ஜிஓ மாதிரி சென்டர்ல போட்டு ஒன்னும் முடிஞ்ச உடனே ஜனகணமன முடிஞ்ச உடனே தான் வரணும், வந்தே பாரதம் முதல்ல வரணும், இப்படி எல்லாம் சொல்லி அதை ஏற்கனவே போட்டாங்க சார். கவர்னர் பதவி ஏற்று வைக்கவே இல்லை. கவர்னர் தான் பாஸ். அவர் தான் இடத்தை கொடுத்திருக்காரு. அவர் போய் உட்காரும் போது இல்ல நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு தான் நீங்க கவர்னரா உள்ள வரணும் அப்படி எல்லாம் விஜய் சொல்ற நிலைமையில விஜய் அப்ப இல்ல, அவர் முதல்வர் இல்லை. ஆகவே இது போன்ற கேள்விகள், இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி தொந்தரவு கொடுக்காம இருந்தா கொஞ்சம் நல்லது. ஏன்னா ஆட்சி அந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல ஆட்சியாளர்களுக்கு நாம் எதிர்கட்சியாக, உண்மையான எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். எப்படா கிடைப்பா அவன் விடக்கூடாது பாத்துடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வளர்ச்சியை முன்னெடுத்து பேசுவோம், உணர்ச்சியை எழுப்ப வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அவன் இப்ப வேண்டான்ற 6 மாசத்துக்கு அம்மா அதைத்தான் சொல்லி கொடுத்தார்கள். 6 மாதம் வரை புதிதாக ஏற்றுள்ள அரசுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்க மாட்டோம். 91, 2001, 2011, 2016 வெற்றி பெற்றார்கள். தோல்வியடைந்த நேரத்தில் அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். கலைஞரும் அதைத்தான் சொன்னார். 6 தோல்வியை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், 6 மாதம் வரை எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம்ன்றதுதான் கருத்து. ஆனால் அரசு முயற்சி செய்து அதை அறிவிக்க வேண்டும். சுசில் ராஜ்குமார் இருக்கார்ல, அவரை சட்டமன்றத்தில் உட்கார வச்சு விசில் ராஜ்குமார் வச்சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் சொன்னார், ராத்திரி தூங்க போய் காலையில எழுந்திருக்க பயமா இருக்கு எனக்கு. திமுக ஆதரவாளர் நிலையில தான் இருக்காரு. இல்ல நண்பரா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ராத்திரில தூங்கி காலையில எழுந்திருக்கிறதுக்குள்ள பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் போது ஒரு வார்த்தையை சொன்னார். அது மாதிரி இங்க எல்லாமே நவீன காலம் ஆயிடுச்சு சார். நான் ஓபனா சொல்றேன், என்ன நடந்தாலும் சரி மத்திய உணவு திட்டம் வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அந்த ஏழை குழந்தைகளை ஆட்சிக்கு வந்த பின்னாடி முதலமைச்சர் சில காலம் கழித்து பார்த்து, ஏன் ஸ்கூலுக்கு போலன்னு கேட்கிறப்போ எனக்கு சாப்பாடு இல்ல, அதனாலதான் இந்த தொழிலை பண்றேன் வயக்காட்டுல இறங்கின்னு சொல்லும் போது கண்ணீர் விட்டு அந்த தலைவர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பின்னால் சத்துணவை தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராமுடையாரை கூப்பிட்டு எத்தனை கோடி என்ன ஆனாலும் சரி, பிச்சை எடுத்தாலும் சரி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் சரித்திரம் வரலாறு சார். இப்ப இன்னைக்கு உள்ள பிரசிடென்ட் பாக்குறப்ப மூணாவது சார் பேரறிஞர் அண்ணா கனவு கண்டார் படியரிசி திட்டம். அம்மா வீடேறி 20 கிலோ அரிசியை மாத்திரமல்ல லேப்டாப் வரைக்கும் கொடுத்தாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் அழிக்க முடியாத திட்டங்கள். முன்னாள் முதலமைச்சர் 1000 ரூபாய் படித்த மாணவர்களுக்கும் மறுபடியும் மகளிர் வீட்டு தலைவிகளுக்கும் கொடுத்து அழகு பார்த்தார். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் செய்ய முடியுமா செய்ய முடியாதா தெரியாது, ஆனா செய்தார்கள், செய்து காட்டினார்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்கள். ஆகவே வாழ்த்துவோம் இந்த தாவேகாவினுடைய தலைவர் செய்ய. அந்த வாழ்த்துக்கு முன்னாடி இன்னும் இதையும் சேர்த்து சொல்லுங்க. அதிமுக இன்றைக்கு தாவேகா அரசுக்கான ஆதரவு என்கிற அந்த புள்ளியில் நம்ம தொடக்கத்தில் கேட்ட கேள்விதான், அதுக்கு சரியான பதில் வராதனால திரும்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். திமுக எதிர்ப்பிலே இருந்த அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு விமர்சனம். இன்னொரு பக்கம் அந்த தாவேகாவுடைய நோக்கமும் எங்கள் நோக்கமும் ஒன்று தான். அந்த மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில்
அரசியல் அறத்தின் அடிப்படையில் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி சொல்றாங்க. அது சரியா? தமிழ் ஜனம் தொலைக்காட்சி மூலமாக உள்ளதை உள்ளபடி சொல்லுபவன் நான், கவலையப்படுறதுல யாருக்கும். அதனால மிக தெளிவாக சொல்லுகிறேன், அவர்களை சேர்த்து கொண்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும். ஏன்னா 6 பேர் ஊழல் வழக்குகளில் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அதிலே வேலுமணி, காமராஜ், அப்புறமா பாத்தீங்கன்னா 2 விஜயபாஸ்கர், அதுக்கு பின்னாடி அன்பழகன், இப்படி அங்க இருக்கவங்க எல்லாம் 6 பேரை என்னால எடுக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு நிலைப்பாடு சரிங்கிறீங்க? இல்ல எதிர்ப்பு, அவர் முதலமைச்சருக்கே ட்ரை பண்ணி தான் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அவர் பின்வழியா முதலமைச்சருக்கு ட்ரை பண்ணாரு, இவர்கள் அமைச்சருக்கு ட்ரை பண்றாங்க, அமைச்சர்களுக்கு. ஆகவே ஆதரவு கொடுப்பதாலேயே ஊழலற்ற ஆட்சியை நடத்துவேன், ஊழலுக்கு இடமே இல்ல, உங்களை டெலீட் பண்ணிட்டு வெளியில போயிடுங்கன்னு சொல்லி ஊழலற்ற ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஊழலில் இருப்பவர்களை யாரையும் சேர்த்துக் கொள்ளக் கூடாது. அவங்க அக்யூட்டலை வெளியே வரட்டும், பேஸ் பண்ணிட்டோம். ஆகவே அதை முதல்வருக்கு வேண்டுகோளாக ஜனம் டிவி மூலமாக சொல்லிக் கொள்கிறேன், இவர்களை சேர்த்துக் கொள்ளாதீர்கள், கெட்ட பெயர் வரும். உங்களுடைய நண்பர்கள் ஒரு 4-5 பேர் அமைச்சர் ஆவாங்க, அதை நீங்க தடுக்கிறீங்களே? அப்புறம் நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? ஜெயிலுக்கு போக வேண்டியவர்கள் வெளியிலே திரிகிறார்கள், அவர்களை எல்லாம் நான் வாழ்த்தவும் முடியாது, வணங்கவும் முடியாது, சேர்த்துக்கொள்ளு என்று சொல்லவும் முடியாது. அந்த ஜோசியரை பத்தி பேசுறீங்கல்ல, எல்லாம் அறிந்து தெரிந்து சொன்ன ஜோசியர், அவருக்கு பதவி வரும், பதவி போகுன்றது தெரியாம போயிடுச்சு. அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்கு.